காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாறு பாலத்தில் தற்போது ஏற்பட்ட கடும் போக்குவரத்து நெரிசல் குறித்தான அண்மை தகவல். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம் செய்தியில் பத்மநாபன். வணக்கம் பத்மநாபன், எதனால் ஏற்பட்ட இந்த போக்குவரத்து நெரிசல், இது குறித்தான கூடுதல் விவரங்கள் பத்மநாபன்? வணக்கம் சூர்யா. காஞ்சிபுரம் அருகே இருக்கக்கூடிய செவிலிமோடு பகுதியில் இருக்கக்கூடிய பாலாறு ஆற்று குறுக்கே கட்டப்பட்டு உள்ள இந்த பாலத்தின் பேர் பார்த்தீங்கன்னா, இந்த பாலம் வந்து பழுதடைந்துள்ளது. இந்த பாலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விரிசலும் ஏற்பட்டுள்ளது. அந்த வந்து பாலத்தில் வந்து பள்ளமாக காட்சியளிக்கிறது. இதனால் வந்து வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமம் அடைந்து வருகின்றனர். தொடர்ந்து இந்த பாலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கனரக வாகனங்களாக வந்து செல்வது உகழ்ந்து செல்கிறது. இதனால் வந்து கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. காலையில் பார்த்தீங்கன்னா காலையிலும் நாளை இரு வேளையிலுமே கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு காஞ்சிபுரம் மக்கள் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தை சேர்ந்த மக்களும் காஞ்சிபுரத்தில் செல்லக்கூடிய வந்தவாசி, செய்யாறு, விழுப்புரம் போன்ற பகுதியில் செல்லக்கூடிய வாகனங்களும் இந்த பகுதியில் வந்து இந்த பாலத்தின் மீது செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த வாகனங்களும் வந்து இந்த பாலத்தில் செல்லக்கூடிய நாள் இந்த பாலம் பழுதடைந்துள்ளது. பல முறை வந்து இப்பகுதியை சேர்ந்த மக்கள் வந்து நெடுஞ்சாலைத்துறைக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் புகார் அளித்தும் இதுவரையும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காததால் தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து காலை முதல் மாலை 2 வேளையிலுமே வந்து கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. அது குறிப்பாக வந்து காலையில் பார்த்தீங்கன்னா பள்ளி குழந்தைகள், கல்லூரி செல்லக்கூடியவர்களும் வேலைக்கு செல்வர்களும் கடுமையாக பாதிப்படைந்து வருகின்றன. தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து காலையில் வந்து பள்ளிக்கு செல்வரும் வேலைக்கு செல்வர்களும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த வாகனங்கள் வந்து அந்த பாலத்தில் இருக்கக்கூடிய பள்ளங்களை வந்து கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படுவதால் வாகனங்கள் மெதுவாக செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இதனால் வந்து கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இது குறித்து தொடர்ந்து புகார் அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கை எடுக்கலன்னு பொதுமக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. தொடர்ந்து உடனடியாக இந்த பாலத்தை சீரமைத்து இங்கிருந்து பல்வேறு பகுதியில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளும் மற்றும் பொதுமக்களும் மிகுந்த சிரமடைந்து வந்த நிலையில் தொடர்ந்து இந்த பகுதியில் வாகன நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக மாலையிலும் தொடர்ந்து வேலையை விட்டு செல்வரும், பள்ளி மாணவர்களும் கல்லூரி சென்று விட்டு திரும்புவரும் தொடர்ந்து இதே நிலையில் ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பாலத்தை சீரமைக்க வேணும்னு அப்பகுதி மக்கள் கோரிக்கையா இருக்குது. சூர்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பத்மநாபன்.